வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சென்னையில் அடையாறு பகுதியில் தியாசபிக்கல் சொசைட்டி என்ற பிரம்மஞான சபை மிகப்பெரிய அமைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. 27 ஏக்கர் நிலத்தில் தொடங்கப்பட்ட அந்த அமைப்புக்கு இப்போது 270 ஏக்கர் நிலமாக தன்னை விரிவாக்கம் செய்து கொண்டு இருக்கிறது. 1882 இந்த பிரம்மஞான சபை தியாசபிக்கல் சொசைட்டி என்பது தொடங்கப்பட்டது. இதை தொடங்கியவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆல்காட் என்ற புத்த மதத்தில் நம்பிக்கை கொண்ட ஒருவர். அவர் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடையவர். அவர் பிரம்ம சமாஜத்தை இங்கு வந்து தொடங்கி அதற்கு தலைமையேற்று நடத்தினார். அவர் காலத்தில் தீண்டப்படாத மக்களுக்கு தனி பள்ளிகளை உருவாக்கி அவருடைய கல்விக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அக்கறை கொண்டவராக செயல்பட்டார். அதற்கு பிறகு அயர்லாந்து நாட்டிலிருந்து வந்த அன்னி பெசன்ட் இதன் தலைவரானார். அன்னி பெசன்ட் ஒரு காலத்தில் நாத்திக இயக்கத்தில் செயல்பட்டவர். பிறகு தனது கருத்தை மாற்றி அமைத்து கொண்டு ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புவதாக அவர் கூறினார். அன்னி பெசன்ட் இந்த அமைப்பிற்கு தலைவராக பதவியேற்றதற்கு பிறகு யோகம், மந்திரதந்திரங்கள் போன்ற இரகசிய வித்தைகளில் ஆர்வம் காட்டினார். சங்கத்தின் குறிக்கோள்களையும் பெரும்பாலும் மாற்றியமைத்தார். புராண மதத்தின் சாதி வேற்றுமைகள், விக்கிரக வழிபாடு, மந்திர தந்திரங்கள், இரகசிய வித்தைகள் போன்றவற்றின் முக்கிய சிந்தனைகளாக இந்த அமைப்பை அவர் மாற்றியமைத்தார். இதனால் பிற்போக்கு சிந்தனை உடைய பார்ப்பனர்கள் இதில் உறுப்பினர்களாகி இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கத்தை மாற்றி அமைத்து அதை ஒரு பார்ப்பனிய அமைப்பாக மாற்றிக்கொண்டார்கள். தீண்டாமையை அவர்கள் நியாயப்படுத்தினார்கள். கீழ்சாதி மக்களின் அழுக்கு படிந்த உடல்களில் இருந்து பரவும் அசுத்தமான சூழல்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மேட்டுக்குடியினர் உருவாக்கியதுதான் தீண்டாமை என்று தீண்டாமையை இதில் அங்கம் பெற்றிருந்த பல தலைவர்கள் நியாயப்படுத்தினார்கள். அத்தகைய அமைப்பை பார்ப்பனியம் கைப்பற்றி தன்னுடையதாக்கி கொண்டதோடு நின்று விடாமல் நிலத்தையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. இது குறித்து இப்போது தமிழ்நாட்டில் வருவாய்த்துறைக்கும் தியாசபிக்கல் சொசைட்டிக்கும் இடையே ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வழக்கு பற்றிய செய்திகளை ஊடகங்கள் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்து வருகின்றன. 27 ஏக்கர் நிலத்தில் தொடங்கப்பட்ட தியாசபிக்கல் சொசைட்டி 270 ஏக்கராக விரிவடைந்ததற்கு முக்கிய காரணம் 81 ஏக்கர் நிலத்தை ஆற்காடு இளவரசர் குடும்பத்திற்கு உரிய அந்த இடத்தை இந்த தியாசபிக்கல் சொசைட்டி ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதுதான் என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. ஆற்காடு நவாபின் 5வது இளவரசர் குடும்பத்தினர் இப்போது தங்கள் சார்பில் வருவாய்த்துறைக்கு இந்த இடம் 81 ஏக்கர் தங்களுக்கு சொந்தமானது என்பதை உரிய ஆவணங்களுடன் எடுத்துக்காட்டி அவர்கள் விளக்கி இந்த இடத்தை தங்களுக்கு மீண்டும் ஒதுக்குமாறு அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். வருவாய்த்துறை இதை ஏற்றுக்கொண்டு தியாசபிக்கல் சொசைட்டிக்கு இப்போது நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. இதற்கிடையே தியாசபிக்கல் சொசைட்டி இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது என்று நீதிமன்றம் சென்றது. ஆனால் நீதிமன்றம் வருவாய்த்துறை இதை விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு அளித்து விட்டதற்கு பிறகு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தியாசபிக்கல் சொசைட்டிக்கு இப்போது வருவாய்த்துறை உத்தரவிட்டு இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய கோயில்களை இடித்துவிட்டு அங்கே தங்களுடைய மசூதியை நிறுவிக் கொண்டார்கள் என்று ஒரு பக்கம் இந்துத்துவவாதிகள் நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சூழலில் தியாசபிக்கல் சொசைட்டி என்று பார்ப்பனியம் அபகரித்துக் கொண்ட ஒரு அமைப்பு ஆற்காடு நவாபுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது, தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிறது என்ற செய்திகளும் இப்போது வந்திருப்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.